ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு 2 நாள் கேரளாவுக்கு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அதனால தான் உங்களுக்கு லைவ் வர முடியல, சாரி. இனி தொடர்ந்து தேவனுடைய செய்திகள் வரும். எப்பொழுது கேட்குற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. Now let's go to the word of God. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை ஒரு வல்லமையான வார்த்தை, உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தை. மே 25 மாலை நமக்கு பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் ஏசிஏ ஆவடி அவர்கள் நம்முடைய சபைக்கு வர இருக்கிறார்கள். நீங்களும் இதில் இணைந்து கொள்ளுங்க. B2B ஃபேமிலி யூடியூப் பேஜில் லைவ் வரும். எங்கிருந்தாலும் நீங்கள் அன்றைக்கி சண்டேன்றனால நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை என்னவென்றால், சகரியா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒழிய போகிறது. முந்தின நாட்களுடைய பாரங்கள், முந்தின நாட்களுடைய கவலைகளை கர்த்தர் இன்னைக்கு ஓய பண்ண போகிறார். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே முந்தின நாட்களில் நடந்த எல்லா தோல்விகளுக்கும் கர்த்தாவே இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இது சகரியா எழுதும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க அடிமைப்பட்டிருந்தாங்க. தரியு ராஜாக்கு கீழே அடிமையா இருந்தார்கள். என்ன நடந்ததுன்னா, முதல் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் குதிரையின் மேல, சிவப்பு குதிரையின் மேல ஏறி வருகிறார்கள். அவர்கள் பூமி எங்கும் உலாவினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்களா, எதெல்லாம் இழந்தாங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஈடாக தேவ தூதர், ஒரு சீசன் சேஞ்ச் ஆனது. அந்த சீசன்ல ஒரு தேவ தூதர் கூட்டத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ணினாரு. எதற்கு இந்த தேவ தூதர் கூட்டம் வந்தாங்கன்னா, இவங்களுடைய பர்பஸ் என்னன்னா, இவங்களுடைய ஒர்க் என்னன்னா, உலகம் முழுவதும் உலாவினார்கள். எதற்கு உலகம் முழுவதும் உலாவினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனா, என்னெல்லாம் இழந்தாங்களோ அதற்கு ஈடாக கர்த்தர் இந்த நாட்கள்ல திருப்பி கொடுக்கும்படியாக தேவ தூதர்கள் இறங்கினார்கள். இன்று காலை வேளையில முதல் காரியமாக கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, உங்க சீசன் சேஞ்ச் ஆக போகிறது. உங்களுடைய நாட்களை கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பழைய ஏமாற்றங்கள், பழைய கடனின் வாழ்க்கை, பழைய வியாதியின் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஆமென். சொல்லுங்க, டுடே ஐ ரிசீவ் தி அனாயிண்டிங். இன்றைக்கு நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். டுடே ஐ ரிசீவ் மை அனாயிண்டிங். இன்றைக்கு நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு சீசன் சேஞ்சிங் அனாயிண்டிங் கர்த்தர் உங்க மேல ரிலீஸ் பண்ணுகிறாரு. சகரியாவுடைய வாழ்க்கையில கூட பாஸ்டர், அதாவது புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல சகரியா என்ற ஆசாரியன் இருக்கிறாரு. அவர் தேவாலயத்துக்குள்ள போய் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதரை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். எதற்கு அந்த தேவ தூதர் வந்தார்னா, சகரியா என்ற அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு காரியம் நடந்தது. நாவு கட்டப்பட்டது, வாய் கட்டப்பட்டது. அது ஒருவேளை தீமையா இருந்தா கூட அந்த இடத்துல சீசனை கர்த்தர் சேஞ்ச் பண்ணாரு. ஒருவேளை நீங்க நினைக்கிறது நடக்காம வேறு காரியம் உங்க வாழ்க்கையில நடந்தனால ஒரு தீமை வந்துருச்சே என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த லைவ் மூலமா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, உன் சீசனை நான் மாத்தி கொண்டு இருக்கிறேன், உன் சீசனை நான் சேஞ்ச் பண்ணுகிறேன். அதனாலதான் தீமை நடக்குது, சில இடத்துல நன்மையும் நடக்குது. சொல்லுங்க, எது நடந்தாலும் என்னுடைய சீசனை கர்த்தர் மாற்றுகிறார். நன்மையானாலோ தீமையானாலோ கர்த்தர் இன்றைக்கு உங்க சீசனை சேஞ்ச் பண்ணுகிறார். ஆமென். சொல்லுங்க, சீசன் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்க சீசன், உங்க சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றினார்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க. 12வது வசனம், சகரியா 8:12. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க கர்த்தருக்காக விதைத்த, உங்கள் ஊழியத்துக்காக நீங்க ஓடின நாட்கள், கர்த்தருக்காக விதைத்த உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய பணங்கள், உங்களுடைய ஜெபங்கள், கர்த்தர் அவை எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற நேரம் வந்து விட்டது. ஆமென். சொல்லுங்க, my time has come. என்னுடைய நேரம் வந்து விட்டது. ஆமா, எப்படி இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். முதலாவது காரியம், உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு என்னோட பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, எங்கெல்லாம் நீங்க ஒரு சண்டையை பார்க்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க ஒரு போராட்டத்தை பார்க்கிறீங்களோ, ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு பிரிவினை இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், மகனை நான் சமாதானத்தை கட்டவிழ்க்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டவிழ்க்க போறாருன்னா தைரியமா நீங்க போன் பண்ணி உங்க கணவரோட பேசுங்க, உங்க மனைவியோட பேசுங்க. கர்த்தர் என்னைக்குமே
குடும்பம் பிரிந்து இருக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட அதான் பேசுறாரு. உங்களுடைய நாட்கள் சமாதானமாய் மாற போகிறது. இரண்டாவதாக கர்த்தர் சீசனை சேஞ்ச் பண்ணும்போது செய்கிற காரியத்தை பாருங்களேன். திராட்சை செடி தன் கனியை தரும். ஆமென். இது வரைக்கும் லாபம் இல்லாத ஒரு வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கலாம், ஒரு உயர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அத்தனையும் கடனுக்கு மாத்திரம் கட்டுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இனி உன்னுடைய நாட்களில் கனிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் ஃப்ரூட்ஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கனி நிறைந்த ஒரு வாழ்வு உண்டாவதாக. கனி நிறைந்த ஒரு வாழ்வு உண்டாவதாக. கேரக்டர்ல கூட கர்த்தர் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிரம்பி வழியை செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய ஆவிக்குரிய கனிகள், என்னுடைய ஆவிக்குரிய கனிகள் எனக்குள்ளாக கிரியை செய்வதாக. ஆமாங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா பாஸ்டர்? ஆவிக்குரிய கனிகள் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக பூமி தன் பலனை தரும். ஆமென். இதெல்லாம் இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில, சிஸ்டர் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஒரு நன்மையும் வர மாட்டேங்குது, எங்கெல்லாம் போய் கை வைக்கிறோம் அங்கெல்லாம் தோல்வியை மட்டும்தான் பாக்குறேன், நீங்க என்னோடு கூட இணைந்து வேதனையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பூமி தன் பலனை கொடுக்கும். உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற உங்க பிசினஸ் உங்களுக்கு பலனை கொடுக்கும். உங்க ஊழியம், உங்களுக்கு ஊழியத்துல பலன் உண்டாகும். ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு உயர்வுகளை கர்த்தர் தருவார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சொன்னார் என்று சொல்லல. சில இடத்துல ஆண்டவர் சொன்னார் என்று வருகிறது, சில இடத்துல கர்த்தர் செய்தார் என்று வருகிறது. ஆனா இங்க கர்த்தர் கமாண்ட் பண்ணுகிறாரு. கர்த்தர் சில கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த சீசன் சேஞ்ச் ஆன இந்த டைம்ல கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறாரு. இந்த கட்டளையை செய்து முடிக்கும்படியாக ஒரு கூட்ட தேவ தூதர்கள் இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ளுங்க உங்க தேவ தூதரை. உங்களுக்காக கர்த்தர் நியமித்த உங்க கால மாற்றப்பட்ட நேரத்துல செயல்படு தேவ தூதரை இப்பொழுதே நீங்க ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. என்னை யார் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு தான் சீசன் சேஞ்ச் பண்ணுகிற தேவ தூதர்களை கட்டவிழ்க்கிறார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல வெக்கத்தை கூட ஆண்டவர் மாத்துறாரு பாஸ்டர். 13வது வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதியர்களை சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சித்தேன். கர்த்தர் உங்களை எதுக்கு இன்னைக்கு இந்த லைவை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார்னா, உங்களுடைய அவமானங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் ஒன்றுமில்லாம தலைகுனிந்து நின்னீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா, எங்க சாபமாய் இருந்தீங்களோ அங்கேயே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஆமா, நல்ல காலங்களை, நல்ல தலை நிமிரப்பட்ட காலங்களை கர்த்தர் சேஞ்ச் பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு நேராக இந்த காலங்களை கர்த்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில உங்களுடைய நாட்கள் திடனே இல்லாம, பலனே இல்லாம உடைஞ்சு போய் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மரியாள் தாயாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நீ கிருபை பெற்றவள், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதே போல இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனக்கா சொல்றாருன்னு கேக்குறீங்க, உங்களுக்கு தான் சொல்றாரு, பயப்படாதே, உன் கை திடப்பட கடவுது. நீங்க பலனடைய போகிறீங்க, நீங்க ஜீவனுள்ளவர்களாய் மாற போகிறீங்க. கர்த்தர் திரும்ப உங்களை எழுப்ப போகிறாரு. இந்த வியாதி உங்களை அழிக்க போறதில்ல, நீங்க அந்த வியாதியை அழிக்க போகிறீங்க. இந்த கடன் உங்களை அழிக்க போறதில்ல, நீங்க அந்த கடனை அழிக்க போகிறீங்க. ஒன்றுமில்லாம உங்களை அழிக்க போறதில்ல, நீங்க அந்த ஒன்றுமில்லாத சூழ்நிலையை அழிக்க போகிறீங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக, நிறைவாய் மாறுவதாக. 3 நாள் பவுல் கண் குருடானவராய், கண் குருடாக்கப்பட்டவராய் அந்த ஊரில் இருக்கும் பொழுது கர்த்தர் அனனியாவை அனுப்பினார். உங்களை தேடி கர்த்தர் சில அனனியாக்களை அனுப்புவாராக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அனனியாக்கள் என்னை தேடி வருவார்கள். பயப்படாதீங்க. இந்த 4 காரியத்தை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்றைக்கு
இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சீசனை சேஞ்ச் பண்ற தேவ தூதரை கட்டவிழ்க்கிறார். ரிசீவ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. இந்த தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, பூமி எங்கும் போய் நீங்க விட்ட அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு நேராக திருப்பி கொண்டு வருவார்கள். They will pull all the blessing. எங்கெல்லாம் புதைக்கு கிடக்கிறதோ, எங்கெல்லாம் மறைந்து கிடக்கிறதோ, அந்த அத்தனை நன்மைகளையும் அவர்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். மூன்றாவதாக, உங்களுடைய கனி, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. உங்களுடைய பூமி பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நான்காவதாக, எங்க வெட்கப்பட்டீங்களோ அங்க நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அங்க நீங்க தலை நிமிர்த்தப்பட்ட வாழ்க்கைய நீங்க வாழ போகிறீர்கள். ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கூட்ட தேவ தூதரை இந்த நேரத்துல இந்த ஃபெய்த் கிளினிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்பா நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். என் சீசனை மாற்றுகிறேன். என்னுடைய காலங்களை மாற்றுகிறேன். தேவ தூதர்கள் இப்பொழுதே என்னை வந்து என் குடும்பத்தை வந்து வியாபாரங்களை வந்து ஊழியங்களை வந்து சந்திப்பார்களாக. ஆமென். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நான் உன்னை ரட்சித்த காரணமே புறஜாதிகளுக்குள் எங்கெங்கெல்லாம் நீ சாபமா இருந்தியோ அங்கெல்லாம் உன்னை ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு தான் உன்னை ரட்சித்தேன்னு சொன்னீங்களே. உடைய வார்த்தை நம்பி ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் எங்க ஜெபத்தை ஆண்டவரே கண்ணீரோட, பயத்தோட, கவலைகளோட விடிவு காலம் வருமானு ஏக்கத்தோட பாக்குறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் வருவதாக, இந்த நிமிஷம் ஒரு தடைகள் விலகுவதாக. கர்த்தர் தூதர்களை அனுப்புங்கப்பா. சகேரியாக்கு அனுப்புனது போல எங்க ஜனங்களுக்கு நீங்க அனுப்புங்கப்பா. அவங்க சறுக்கத்திலிருந்து பெருக்கத்துக்குள்ளாக வர கர்த்தர் தாமே தூதர்கள் நீங்க அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி செய்வன் சொன்னீங்களே. உடைய வார்த்தையின்படி கேட்கிறோம்ப்பா. எங்க ஜனங்க கீழா இல்லாமல் மேலாய் இருப்பார்களாக, வாளா இல்லாமல் தலையாய் நிலைத்திருப்பார்களாக. இது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர்ந்திருப்பார்களாக, சரீர வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, அன்றைய குடும்ப வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக. அவங்க செய்கிற தொழில் வியாபாரங்கள், கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்களுக்கு எல்லாவற்றிலும் கீழா இல்லாமல் மேலாய் இருப்பார்களாக, வாளா இல்லாமல் தலையை நிலைத்திருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நன்மையினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நிச்சயம் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய நன்மையினால நிரப்பப்பட்டு ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக மாறுவீர்கள். ஆமென். சொல்லுங்க, I will be a blessing role model. I will be a blessing role model. நீங்க ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்க போறீங்க, சாபத்துக்கு இல்ல. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? பதிலா இருக்கிறார். கமெண்ட் பண்ணுங்க, Jesus is my answer. Jesus is my answer. அவர்கிட்ட வந்துட்டீங்களே, எல்லாத்தையும் அவர் மாத்தி கொள்வார். ஆமென். You are blessed. We are blessed. Bye bye. நாளை காலையில் 10:30 மணிக்கு நம்மளுக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. இதே யூடியூப் சேனல் B2B ஃபேமிலியில இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென்.